மறைக்கப்பட்ட மரபுகளை மீட்டெடுக்கின்ற விதத்தில் பழமை வாய்ந்த எத்திராஜ் மகளிர் கல்லூரி வைத்து மண்ணும் மரபும் என்கின்ற நிகழ்ச்சி மிக சிறப்பாக இன்றைக்கு காலை முதல் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நாளையும் நடக்கும். நாளை மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை முழுவதும் இந்த நிகழ்வு இங்கே சிறப்பாக நடக்கும். இங்கே வரும்போது இங்கே தமிழர்களுடைய கலாச்சாரம், தமிழர்களுடைய பண்பாடு, பாரம்பரிய உணவு முறைகள், கலை, சமூகம், சமூக நீதி, சமத்துவம் இவற்றையெல்லாம் பார்க்கும்போது நானே வியந்து போகக்கூடிய அளவில் இந்த நிகழ்ச்சி இங்கே ஒருங்கிணைக்கப்பட்டு இந்த கல்லூரியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதுக்கு தான் நான் இங்கே வந்திருக்கேன். சுற்றுலாத்துறைக்கும் மண்ணும் மரபும் சார்ந்த விஷயங்களை எடுத்துகிட்டு போகிறதுல முக்கிய பங்கு இருக்குது. தமிழகத்தில் வரக்கூடிய சுற்றுலா பயணிகளுக்கு இந்த மண்ணும் மரபும் சார்ந்த நிகழ்ச்சிகள் எதுவும் நடத்துவது இல்லை. இப்போ எத்திராஜ் கல்லூரியில் கூட இப்போ சுற்றுலாத்துறை சம்பந்தமாக ஒரு 3 இயர்ஸ் கோர்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 20-23 வருஷமாக நடக்குது. சுற்றுலா மற்றும் அதை சார்ந்த அந்த மேம்பாடு அந்த கோர்ஸ் இங்கே இருக்குது. அதோட இப்போ சுற்றுலாத்துறை மூலமாக வருகின்ற பட்ஜெட்டில் இங்கே படிக்கக்கூடிய, அதாவது தமிழ்நாடு முழுவதும் டூரிசம் மேனேஜ்மெண்ட் டெவலப்மெண்ட் இது மாதிரி படிக்கக்கூடியவங்களுக்கு அரசு சம்பந்தப்பட்டு அவங்களுக்கு ட்ரைனிங், அதே மாதிரி சான்றிதழ் கொடுக்கக்கூடிய ஒரு நடைமுறையை கொண்டு வர வேண்டும் என்று நாங்கள் முறையிட்டு இருக்கோம். மாண்புமிகு முதல்வர் அவருடைய கவனத்திற்கு கொண்டு சென்றிருக்கோம். நிச்சயமாக வரக்கூடிய பட்ஜெட்டில் அந்த அறிவிப்பு வெளியாகும். நான் வந்திருக்கக்கூடிய நிகழ்வு என்பது எத்திராஜ் காலேஜில் ஒரு பாரம்பரியமிக்க ஒரு நடைமுறை இங்கே பின்பற்றப்படுகிறார்கள். அதை இப்போ இருக்கக்கூடிய இளம் சமூகம், இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைமுறைக்கு தெரிவிக்கின்ற விதமாக ஒரு பெரிய நிகழ்ச்சி மண்ணு மரபு என்ற தலைப்பில் நடக்குது. அந்த நிகழ்ச்சிக்காக தான் வந்திருக்கேன். மற்றபடி அரசியல் ரீதியாக உள்ள விஷயங்களை நான் தெரிவிப்பட பேசுகிறேன். இன்னைக்கு இங்கே நம்ம எத்திராஜ் கல்லூரியில் இருக்கோம். எங்கள் வளாகத்தில் இன்னைக்கு இந்த மண்ணும் மரபும் என்ற ஒரு நிகழ்வு இந்த 24, 25, 26ஆம் தேதி ஜூலையில் பண்ணிட்டு இருக்கோம். இது இத்தனை நாளாக பல விஷயங்கள் நம்ம மறந்து போயிருக்கலாம், இல்லை மறுக்கப்பட்டிருக்கலாம். பல விஷயங்கள் மண் சார்ந்ததும் மரபுன்றது போட்டு பண்பாடு சார்ந்ததும் இருக்கு. இதெல்லாம் ஒரே இடத்துல எல்லாத்தையும் கொண்டு வரணும்னு சொல்லி பல வருஷங்களாக இருக்கிற ஹிஸ்டாரிக்கலாக இருக்கிற விஷயங்கள் எல்லாம் இந்த வளாகத்தில் ஒரு பெரிய நிகழ்வா ஆட்டங்கள், அப்புறம் பல விஷயங்கள், உணவு வகைகள், பழைய காலத்து விதைகள், விளையாட்டுக்கள், அந்த மாதிரி எல்லாத்தையும் இந்த இடத்துல கொண்டு நம்ம கல்லூரி மாணவியர் மட்டும் இல்லாம வெளியில இருந்து மக்களும் பல கல்லூரிகள்ல இருந்து ஒரு இன்டர் காலேஜ் காம்படிஷன்லாம் வச்சிருக்கோம். எல்லாரையும் கொண்டு அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்றோம். இந்த ஒரு 3 நாள் என்ன பண்ண முடியும்னா எல்லாருக்கும் இந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் இருக்கு நாட்டில், நம்ம தமிழ்நாட்டில் பல வருஷங்களா இருந்திருக்கு. அது ஒரு சிலது நமக்கு பரிச்சயம் ஆகாம இருந்திருக்கு. அது தெரிஞ்சதுன்னா அவங்களோட வாழ்க்கை முறைகளையும் கொஞ்சம் மாத்திக்கலாம். அதே போல பல விஷயங்கள் இங்க நிறைய இருக்கு. நான் என்னன்னு சொல்றதுன்னு தெரியல. எல்லாமே இந்த விஷயங்களை நம்ம இளைய சமுதாயத்தை கொண்டு போகணுன்ற எண்ணத்தோட பண்ணிட்டு இருக்கோம். முரளிதரன், சேர்மன், எத்திராஜ் கல்லூரி. வணக்கம். என் பெயர் திருமதி முனைவர் உமா கௌரி அவர்கள். இந்த எத்திராஜ் கல்லூரியில இந்த மண்ணும் மரபும் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு இப்ப எல்லாருமே ஸ்டூடெண்ட்ஸை ஒரு ஜென்சின்னு சொல்றாங்க. ஆனா அந்த ஜென்சில அந்த புதுமையில பழமையுடைய முக்கியத்துவத்தை கொடுக்கறதுக்காக மாணவிகளுக்கு இவங்க இது செய்ய மாட்டேங்கிறாங்கன்னு சொல்றதுக்கு பதிலா மாணவிகளுக்கு இந்த மாதிரி ஒரு ட்ரெடிஷனல் நாலேஜ் இருக்கு, ட்ரெடிஷனலா நம்மளுடைய பாரம்பரிய மரபுகள் என்னெல்லாம் இருக்குங்கிறத அவங்களுக்கு தெரிவிக்கும் வரையில் வருடம் நாங்க இதை நடத்துவோம். இந்த வருடம் நாங்க எப்பவுமே பொங்கல் அப்ப நடத்துவோம். இந்த தடவை கொஞ்சம் முன்னாடியே எல்லா கல்லூரி மாணவிகளுக்கு இதை ஓபன் பண்ணிட்டு யார் வேணாலும் வரலாம். நிறைய கலை நிகழ்ச்சிகள், பட்டிமன்றங்கள், அப்புறம் எங்களுடைய சேர்மன் சொன்ன மாதிரி விளையாட்டு, எல்லா பாரம்பரிய முறைகளையும் இங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. சோ இது எங்க கல்லூரியும் காந்தி ஃபவுண்டேஷனும் இணைந்து இதை நடத்தி கொண்டிருக்கிறோம். கண்டிப்பாக எங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஏன்னா இதெல்லாம் நமக்கு ஒரு கிளாஸ்ல ஒரு ட்ரெடிஷன் பத்தி பேசினா உங்களுக்கு புரியாது.
அதை வந்து ப்ராக்டிக்கலா அவங்க வந்து இங்க செஞ்சு பார்த்து விளையாண்டு அதை வந்து அந்த அரிசி என்ன வகைகள் இருக்குன்னு எல்லாம் பாக்குறப்ப கண்டிப்பா அவங்களுக்கு அந்த ஒரு லேர்னிங் வந்து இருக்கும், எப்பவுமே மறக்காதே இருக்கும். சோ மாணவிகள் மட்டும் இல்லாத அவங்க குடும்பத்தாரும் வந்து இதுல வந்து பயனடைவார்கள் என்பதை வந்து தெரிவித்துக் கொள்கிறோம். சோ இந்த வாய்ப்பு நல்கியதற்கு மிக்க நன்றி.